மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. பிற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காலை 4 மணிக்கு விமானத்தில் வந்து 6 மணிக்கு கொள்ளையடித்துவிட்டு 10 மணிக்கு விமானத்தில் தப்ப முயற்சி. சென்னை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நகை கொள்ளையன் குறித்து காவல் ஆணையர் அருண் தகவல். சட்டையை மாற்றிய கொள்ளையன் ஷூவை மாற்றாததால் அடையாளம் தெரிந்ததாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். கைதான 3 பேரிடமிருந்து 26 சவரன் நகை பறிமுதல். மொத்தம் 6 செயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் எல்லாமே ரெக்கவர். சென்னையில் பெண்களை குறிவைத்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட ஈரானி கொள்ளையர்கள் 3 படங்களை வெளியிட்டது காவல்துறை. மாநிலத்தின் நிதி நிலைக்கு ஏற்ப புதிய காவல் நிலையங்கள் தொடங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மக்கள் பிரச்சனை குறித்தே 40 நிமிடங்கள் பேசியதாக பேட்டி. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்திச்சு பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். கூட்டணியை அறிவிக்க இன்னும் காலம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்றும் சூசகம். எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்போ நான் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு தான். கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சியான அதிமுக தற்போது தப்பு கணக்கு போடுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் பேச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் இபிஎஸ் போடும் கணக்கை கூட்டி கழித்து பார்த்தால் சரியாக இருக்கும் என எஸ்பி வேலுமணி பதில். பாம்பன் புதிய ரயில் பாலம் ஏப்ரல் 6ஆம் தேதி திறப்பு. பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். மாரடைப்பால் காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி. மனோஜ் உடலுக்கு அண்ணாமலை, செல்வ பெருந்தகை, சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி. விஜய் சேதுபதி, தேவயானி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். எட்டயபுரம் அருகே பேச மறுத்ததால் முன்னாள் காதலியான 17 வயது சிறுமியை தீ வைத்து எரித்ததாக புகார். நண்பருடன் கைது செய்யப்பட்ட இளைஞர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான மார்ச் மாத ஊதியம் ஏப்ரல் 2ஆம் தேதி வரவு வைக்கப்படும். வங்கிகள் வருடாந்திர கணக்கு முடிக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஜல்லி எம்சான் விலையை தன்னிச்சையாக உயர்த்தும் கிரஷர் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை. சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு எச்சரிக்கை. நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் நூருநிசா சகோதரியிடம் விசாரணை. நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சபரிமலை கோவிலில் மம்முட்டி பெயரில் மோகன்லால் சிறப்பு பூஜை செய்ததால் சர்ச்சை. முகமது குட்டி என்ற மம்முட்டியின் இயற்பெயரில் பூஜை செய்ததாக ரசீது வெளியான நிலையில் அதை வெளியிடவில்லை என தேவஸ்தானம் மறுப்பு. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை உயிரிழப்பு. இறப்பிற்கான காரணம் குறித்து வனத்துறை விசாரணை.
ஓசூரில் லாரியில் தர்பூசணி பழங்களுக்கு மத்தியில் வைத்து கடத்தப்பட்ட எரிசாராய கேன்கள் பறிமுதல். கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு கடத்திய 2 பேர் கைது. பூந்தமல்லியில் குளிர்சாதன பொருட்கள் வைத்திருந்த கிட்டங்கியில் பயங்கர தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் 5 மணி நேரத்திற்கு பின் அணைக்கப்பட்ட தீ. IPL 18வது சீசனில் முதல் தோல்வியிலிருந்து மீண்டு வரப்போவது யார்? கவுகாத்தியில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் கொல்கத்தா இன்று பல பரீட்சை. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவுவதால் இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இதர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 3 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 95 டிகிரி பாரன்ஹீட் வரை பதிவாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் மனோஜின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் நேற்று காலமானார். அவரது உடல் நீலாங்கரையில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரைத்துறையினர் நேரில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மனோஜின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது வீட்டிலிருந்து நடந்து சென்று மனோஜின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யாவும் மனோஜின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்து தனது மகன் மதன் கார்கியுடன் மனோஜ் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைரமுத்து, பாரதி ராஜாவின் பாதி உயிராக இருந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டதாக இரங்கல் தெரிவித்தார். பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது.